அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களுடைய ஒரு முயற்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்குது நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கேவலமான கட்சின்னு சொல்லலாம். அதனால இதில முழுக்க முழுக்க நாம் தமிழர் தம்பிகள வச்சு செய்ய போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக்க பண்ணிட்டு, உங்களுடைய நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் இன்னைக்கு சிறப்பா போய்க்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சர்வே ரிப்போர்ட்டு இன்னைக்கு காலையில நியூஸ்லலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா அம்மா ஆரம்பிச்ச அம்மா உணவகம் அப்படின்றது கிட்டத்தட்ட திமுக ஆட்சி காலத்துல மண்ணாவே போயிருச்சு அப்படின்னு சொல்லணும். அப்படியே அந்த போர்டு கீடெல்லாம் இடிச்சு போட்டு பாழடைஞ்ச பங்களா மாரி ஆக்கி வச்சுட்டாங்க அம்மா உணவகத்த பூரா. அந்த ஏழை எளிய மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்த அவ்வளோத்தையும் வந்து இழுத்து மூடி, அந்த அராஜகம் பண்ண இந்த திமுக அரசு அழிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேத்த கையோட நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுல முதல் விஷயமா கையில எடுத்தது இந்த அம்மா உணவகம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு 3,00,000 பேருக்கு மேல வயிறார சாப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு காலையில தகவல் அடிப்படையில அறிக்கை மூலியமா வந்திருக்கு. இந்த விஷயம் தலைமை செயலகத்துக்கும் வந்து போயிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கரூருக்கு போறாரு. எப்போ போறாரு அப்படின்ற விஷயம் அவர் பதவி ஏத்ததுலேருந்தே வந்துட்டே இருந்துச்சு. கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. இப்பதான்ப்பா போறாருன்னு சொல்லும்போது, குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாரி ஆர்.எஸ். பாரதி வந்து வழக்கு போடுறாரு. டெல்லியில போய் அசிங்கப்படலான்னு கிளம்பியிருக்கு ஆர்.எஸ். பாரதியோட குரூப்பு. அங்கேயும் வந்து பின்னாடி ரிப்பீட் அடிச்சு அனுப்ப போறாங்க சிபிஐ. ரைட், இப்ப அத நம்ம கடந்து போயிருவோம். அது முட்டி மோதி வரட்டும் அந்த விஷயம். நம்ம அடுத்து பேசுவோம். இப்ப நாம் டம்ளர் தம்பிக்கு வருவோம் நம்ம. இவங்க என்ன பண்றாய்ங்க, சில இடங்கள்ல ஸ்லீப்பர் செல்ஸ் மாரி திரிவாய்ங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இவங்களோட வேலையே என்னன்னா, தமிழக அரசோட நம்மளுடைய இப்போ புது முதல்வரா இருக்கிற விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டாருன்னா, உடனே வந்து அங்க வந்து குறை சொல்லணும். அதுதான் இந்த இடும்பாவனம் கார்த்திக், சீமா. ஏன் நான் சாட்டை இழுக்க மாட்டேன். ஏன்னா சாட்டைய வந்து நம்ம பேசுறதுல தப்பே இல்லங்க. ஏன்னா இன்னைக்கு சாட்ட முழுக்க முழுக்க பேசுனதெல்லாம் நீங்க எடுத்து வச்சு, அப்படியே பக்கத்துல சீமானோட ஃபோட்டோவ எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேட்ச் ஆகும். ஏன்னா முழுக்க முழுக்க சாட்ட இவ்வளோ நாள் பேசுனது நம்மலாம் நெனச்சோம். நம்மளுடைய விஜய் தான்ப்பா பேசுறாப்ல, திட்டிப்புடுவோம்னு நெனச்சோம். ஆனா முழுக்க முழுக்க அவர் திட்டுனது சீமான தான். அதனால சாட்டைய நம்ம கழட்டி விட்டுருவோம். இடும்பாவனம் கார்த்திக் இந்த நேத்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்துல பாத்திமா ஃபர்கானான்றவங்க மாசமா இருக்கையில திமுக காரங்க அவங்கள வயித்திலே அடிச்சு நெறைய பஞ்சாயத்து ஆயிருந்துச்சு தேர்தல் டைம்ல. நம்ம அவ்வளோ தூரம் அந்த பொண்ணுக்கு பரிஞ்சு பேசியிருந்தோம். இப்படிலாம் பண்றாங்களேன்னு சொல்லி கேட்டோம். ஆனா பாருங்க, அது நேத்து வந்துட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களே ரொம்ப மோசமா வந்து நடு ரோட்ல நின்னு வந்து போராடுதாம். எப்படி பாருங்க, இந்த மாரி சூழ்நிலைகள் இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அந்த ஒரு இடத்துல இந்த நாம் தமிழர் தம்பிகள் நம்மளுடைய தமிழக முதல்வர் கரூர்ல இருந்த குடும்பங்களுக்கான அங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு அரசாணை அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒருவருக்கு அரசு பணி அப்படின்ற ஒரு இடத்துல அரசாணை வழங்க போறாரு. அதுக்காக தான் வந்து அவர் 10ஆம் தேதி போறாரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்ச உடனே சீமான் உடனே பொங்குனாரு. என்ன மாரி பொங்குனாரு? "ஏன்பா நீங்க பாட்டுக்கு அரசு பணிய தூக்கி இப்படி குடுத்துட்டீங்கன்னா, டிஎன்பிசிலாம் எழுதுறவங்க சும்மாவா இருப்பாங்க? அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன குடுப்பீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. நியாயமான கேள்வி. கேள்வி என்னமோ கரெக்ட்டு தான். நம்ம அத அப்படியே கடந்துட்டு இன்னைக்கு அப்படியே முதர்ந்து வருவோம். கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 48 பேருக்கு மேல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. எப்படி கள்ளச்சாராயம் திருட்டுத்தனமா குடிச்சு தனக்கு தானே அழிச்சுக்கிட்டு செத்து போனவங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் ரூபா கொடுத்தாரு. கட்சி நிதியிலேருந்து 2 லட்சம் கொடுத்தாங்க. அப்புறம் அந்தான்னு வந்துருச்சு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு அந்த காசு தேவையா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அப்ப அந்த குடும்பத்துல இருக்கவங்க பாவம் தானே அப்படின்ற இடம் வருது. 2வது, ஆ தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல மிகப்பெரிய அளவுல 18 பேருக்கு மேல 17 பேர்ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைய கையில வச்சிருக்கிற இபிஎஸ் அவர்கள் துப்பாக்கியால சுட்ட நியூஸையே நான் நியூஸ பார்த்து தான் பார்த்துக்கிருக்கேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப யாருக்கு சொல்லி அவங்க அத சுட்டாங்க அப்படின்ற கேள்வி இன்ன வரைக்கும் அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். தமிழர்களோட மனநிலையே இதுதான். ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, அத நம்ம மறந்து கடந்து போயிருவோம். அப்ப இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு அரசு பணி வேணும்னு போராடி இருக்கணும். இதுதான் வந்து ஒரு அரசுக்கு நம்ம கேட்கிற கோரிக்கையா இருக்கும். அந்த தப்பு நடந்ததுக்கு அவங்களுக்கு தக்க பதிலடியா இருக்கும். அந்த போராட போனவங்க, நமக்கு அது வேணான்னு போனவங்க, இன்னைக்கு ஸ்டெர்லைட் போராட்டத்துல நாங்க வந்து பங்கெடுத்துக்கிறோம்னு இந்த சீமான் அவர்களுடைய கட்சி வந்து சொல்லுது பார்த்தீங்களா? எந்த வகையில அவைங்க பங்கெடுத்துக்கிட்டாய்ங்க? நம்ம தெரியாம கேட்கணும். என்னமோ வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையில நான் வந்து ஆளா பேசுவேன்னு சொல்றாரு. திருநிதி கோடிக்கணக்குல வாங்கி கார் வாங்குறாரு. அது பண்றாரு, இது பண்றாரு. இங்க இப்படி புடுங்கி இங்கன கூட நட்டிருக்க மாட்டாரு. ஆனா இலங்கை தமிழர்களோட பேர சொல்லி கோடிக்கணக்குல திரள் நிதிய வாங்கி ஆட்டைய போட்டு நான் கட்சி வளர்க்குறேன், மண்ணாங்கட்டிய வளர்க்குறேன்னு சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருக்காரு. ரைட்டா? இன்னைக்கு மீண்டும் மீண்டும் நாங்க திமுகவுடைய சொம்பு நக்கி அப்படின்னு சொல்றத சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு இந்த சீமான் அவர்கள். இன்னைக்கு மதுரையில
யாரோ ஒரு நாம் டம்ளரை வச்சு வழக்கு போட்டு அந்த கரூரில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, அரசு பணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனுவை போட்டிருக்காங்க. நீதிமன்றம் அதுக்கும் ஆப்பு வச்சிருச்சு. இதெல்லாம் அவசர வழக்காலாம் வளர்க்கக்கூடிய அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கு, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருச்சு நீதிமன்றம். அப்போ இது பாருங்கள், இவ்வளோலாம் இன்னைக்கு திமுக வந்து கையில் எடுத்த ஒரு விஷயத்த பண்ண முடியல. அடுத்து நாம் தமிழரை வச்சு சொல்கிறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, புதுச்சேரியில் கௌதமனுடைய இல்லம் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது. ஸ்டாலின் மற்றும் சீமான் கலந்துக்கிறாங்க. வைகோ அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார் அந்த இடத்துல, நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே மதுரை இது சென்னையில் பார்த்தீங்கன்னா திருவேற்காடுன்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது, இஸ்லாம் வீட்டு கல்யாணம். உதயநிதி மற்றும் சீமான் அவர்கள் மேடையில் ஏகப்பட்ட இடத்துல கலைஞர் அவர்களுடைய சமாதியை அந்த திராவிட கடப்பாறையை வந்து நான் பேத்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கடப்பாறையவே நான் பேத்து எடுத்துருவேன், அந்த சமாதியவே நான் முடிச்சிருவேன்னு சொன்னவரை எப்படி கக்கத்தில் வச்சு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போறாரு இந்த உதயநிதி. அப்படின்னா என்னடா அது, எங்களுக்கு நீங்களாம் சோத்தைத்தான் தின்றீங்களா, வேற எதையும் தின்றீங்களா அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் கேட்கறதுக்கு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம வந்து அதை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் நடக்குது. நிறைய பேர் வந்து இதை வந்து விமர்சனமே பண்ணியிருந்தாங்க. என்னங்க நீங்கள் அது அரசியல் வேறங்க, கல்யாண வீடுகள் எல்லாம் அது வேறங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நமக்கு ஜெயலலிதா அம்மா ஞாபகம் வரணும். ஒருத்தரை சட்டசபையில் பார்த்து சும்மா சிரிச்சதுக்கு எம்எல்ஏ பதவியிலேருந்து தூக்குனவங்க அந்த அம்மா. அப்போ அரசியலும் வந்து இன்னைக்கு ஒரு உணர்வோட கலந்த ஒன்று. இன்னைக்கு நம்மளுடைய தலைவராக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அந்த இலங்கை தமிழர் மக்களுக்கு இந்த திராவிடம் திமுக என்ன பண்ணுனாங்கன்னு இவர் போய் இப்படி கை கொடுத்து விட்டா 2 பேரும் சாப்பாட்டை ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க போல. அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த நாம் தமிழரும் வந்து. அதாவது எங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, உதயநிதி பிளஸ் திரள்நிதி 2 நிதியும் சேர்ந்துருச்சுடா, இன்னி அவ்வளோதான்டா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி. இதில் வேற அம்பா சமுத்திரத்தை சீமான் வந்து திமுக சார்பில் மிகப்பெரிய அளவில் பொது வேட்பாளராக வந்து கையில் எடுக்க போறாரு. திமுக தான் இன்னைக்கு சீமானை வளர்க்குது அப்படின்றதுக்கு நிகராக கார் வாங்கியிருக்காரு, அது வாங்கியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் தெரியாமல் கேட்குறேன், சீமான் திமுக கொடுத்த காசில் தான் கார் வாங்கணும்னு கிடையாது. முழுக்க முழுக்க அவருக்கு திரள் நிதியே பல கோடி ரூபாய் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றனால அவருக்கு இப்போ தான் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. எந்த கட்சி ரீசார்ஜ் பண்ணுதோ அந்த கட்சியை அப்படியே விட்டுருவாப்புல, மித்த இருக்கிற கட்சியை போட்டு பொழப்பாப்புல. திமுக அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் சீமான் வந்து முழுக்க முழுக்க திமுகவை பேசுகிற மாதிரி பேசுவாப்புல. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா சாட்டை வேற மாதிரி பேசுவாப்புல. இதுக்கு சாட்டை ஒரு முட்டு கொடுத்துருந்தாரு பாருங்க, உதயநிதியோட ஏன் திரள்நிதி சேர்ந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி காமெடி. இந்த கரூர் சம்மந்தப்பட்ட வழக்கு அப்படின்றது அந்த குடும்பங்களை இறந்து போனவங்க அப்படின்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நிதி அப்படின்னு கூட பண்ணலாம். இன்றைக்கும் ஜேபிஆர் கல்வி குழுமத்துடைய இப்போ நிதியமைச்சராக இருக்கிற மரிய வில்சன் அவர்கள் அவங்களுடைய நிறுவனம் மூலியமா மாதம் 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழக கட்சியில் தலைவராக இருக்கும்போது நடந்த இந்த சம்பவம் அப்படின்றனால குடும்பத்துக்கு தலா 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த ஒரு இடத்த நம்ம வந்து அரசு வேலை கொடுக்க போகிறாங்க அப்படின்றது மறுபடியும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன், எல்லாருக்குமா கொடுக்கவே இல்லை. அங்கே படித்த இளைஞர்கள், அந்த சம்மந்தப்பட்ட அந்த படிப்பு படித்தவங்களுக்கு சம்மந்தப்பட்ட திறமையான ஒருத்தருக்கு வந்து அதை ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அப்படின்றத மட்டும்தான் பார்க்க போகிறாங்களே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசு பணின்றது சாதாரண விஷயமும் கிடையாது. அதை தூக்கி அப்படியே கொடுத்துட்டும் போக மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஒருத்தருக்கு, ஒரு அரசு பணியில இருந்தவருடைய பெரியவர் அவரோட பையனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது வேற விஷயம். ஆனா இது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடே வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். 41 பேர் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் அந்த மர்மம் முடிச்சு அவுக்கப்படாமே இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக சைட்ல இருந்து ஏகப்பட்ட பேர் கைதாகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமா வெளியில வந்துகிட்டு இருக்கு. குதிரை பேரத்துல இருந்து திருச்சி நேத்து நரேஷ் அப்படின்றவர் கைது பண்ணப்பட்ட இடத்துல கரூர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. அப்ப எங்க தொடங்கி எங்க முடியுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே போல இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். திமுக காலத்துல போடப்பட்ட சென்னையில அனைத்து டெண்டர்களையும் வந்து ரத்து பண்ணியிருக்காரு. அப்ப ரத்து பண்ணியிருக்காருன்னா என்ன காரணம்? அவங்க வாங்கக்கூடிய கோடிக்கணக்கான லஞ்சங்கள். அந்த லஞ்சம் எங்க போயிருக்கு? திமுகவுடைய மேயர் பிரியா அவர்களை சுத்தி வருது அப்படின்றது தகவல்ல வருது. டெண்டர் ரத்து ஓகே. இதுக்கு மேயர் பிரியா அவர்கள் ஒரு பதில் கொடுக்குறாங்க. என்ன முதல்வர் அவர்களே, இன்னைக்கு வந்து நீங்கள் டெண்டர் ரத்து பண்ணீங்கன்னா இது பல கோடி ரூபாய் நஷ்டமாகுமேன் போது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, மறு டெண்டர் வந்து நம்ம கோரிக்கலாம்னு சொல்லும்போது அந்த பழைய டெண்டரில் போடப்பட்ட ஒரு உடற்பயிற்சி கூடம் ஒன்றை வந்து இன்னைக்கு திறக்கிறாரு அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள். அப்போ அவர் வந்து உணவுப் பொருள் வழங்குற அமைச்சராக இருக்காரு. அவர் வந்து அந்த அவருடைய ஏரியா அப்படின்றனால மயிலாப்பூருக்கு போகிறாரு, அங்கே வந்து திறக்கிறாரு. ஆனால் மேயர் மேம்பாட்டு நிதியிலேருந்து கட்டப்பட்ட அந்த
உடற்பயிற்சி கூடத்துக்கு மேயரே வரல அப்படின்றது ஒரு தகவலா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த ஆட்சிய வெறுக்குறாங்க அப்படின்றத நம்ம கண்கூடா பார்க்க முடியும். எம்எல்ஏ பல்லவி அவர்களை வந்து ஒரு மாரி தீண்டாமை பண்ணுனது, இத பத்திலாம் நம்ம நெறையா பேசியிருக்கோம். மறக்காம இத பத்தின உங்களுடைய கமெண்ட்ட சொல்லிட்டு போங்க. நம்ம வீடியோவ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.